52 புதபகவான். ஆருடம் கேட்பவரே, உனக்கு ஆண்டவனுடைய சகாயமும் ஆகரவான பந்துக்களின் அபாரமான உதவிகளும் அமைந்திருப்பதால் பலகாரியங்களிலும் ஆகாயமான லாபங்களை அளிக்கும். அப்படி லாபங்களை அடைந்தாலும் உனது எதிர்கால வாழ்க்கையானது எவ்வித நிலையிலிருக்கும் என்பதை எண்ணாமல் ஆடம்பரமான செலவுகளும் அபாரமாக சிநேகிதர்களால் பண விரயங்களும் ஏற்பட்டும் அதை கவனியாமல் குடும்ப விஷயத்தில் சிக்கனம் என்பதை கைக்கொள்ளாமல் நடந்து கொள்வது உனது பிற்காலகட்ட கிரகங்களின் அமைப்பேயாகும். இதை இனியாகிலும் ஆழ்ந்து யோசித்து நடந்து கொள். இச்சமயத்திலே உனக்கு நல்ல யோக திசையாதலால் எதைச் செய்தாலும் லாபத்தின்மேல் லாபமேயொழிய கஷ்டமில்லை. ஆனால் பணவசதியின் அமைப்பு உனக்கு பலமாக இருந்தாலும் உனது குடும்பத்தில் மாத்திரம் சிலதொந்தார் தங்களெல்லாம் ஏற்பட்டு சகவாச தோஷத்தினால் பல விபரீதங்களும் வீண் சண்டை சச்சரவுகளும் நிந்தையான நிஷ்டூரங்களும் ஏற்பட்டு அக்கவலையால் உன் மனது கலக்கமுற்றிருக்கின்றாய். இருந்தாலும் பல துஷ்டர்களின் சிநேகிதத்தை கோராதே, நயவஞ்சகமாக பேசுவோரின் உறவை நாடாதே. உன் வாழ்க்கைப் பாதை எத்தனை இடர் நேரிட்டாலும் அது விஷயத்தில் மனம் வாடாதே. இச்சமயத்தில் கும்ப ராசியிலிருக்கும் புதபகவான் சுக்கிரன் நட்பு கொண்டிருப்பதால் உன் மனநோக்கங்களுக்கு ஒருவிதமான மாறுதலு உண்டாகாது. எக்காரியத்தை நினைத்தாலும் உன்னை அது மேன்மைக்கு கொண்டு வரும். தொழில் விருத்தியும் சதிபதியின் வாழ்க்கையின் ஒற்றுமையும் புத்திர சம்பத்தும் பெற்று சுக ஜீவியாக வாழ்வாய். இருக்காலும் ஏழைகளுக்கு தினமும் ஒருவேளை அன்னமளித்து வா. உனது ஆயுள் காலம் முழுதும் ஒருவிதமான அபவாதங்களும் ஏற்படாது. எதை நினைக்கினும் இன்னும் 8 தினத்தில் முடியும். இது உத்தமம்.